இப்போ விஷ்ணுமாயா கோயிலுங்கிறது ஜென்ரலாகவே வந்து கேரளத்தில் இருந்து சொல்லக்கூடியது. இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே விஷ்ணுமாயா வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இன்னும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கருப்பண்ணசாமி, சுடலமாட சாமி இவங்கெல்லாம் வந்து காக்கிற தெய்வமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காக்கும் தெய்வம், அது வந்து ஒரு ட்ரெடிஷனை சொல்லக்கூடியது. இப்போ எப்படி நாட்டுப்புற தெய்வங்களாக தான் நம்ம வந்து நம்மளுடைய கருப்பண்ணசாமி, சுடலமாட சாமிலாம் நம்ம பார்க்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சடங்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது, கேரளாவில் என்ன சடங்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இருக்குது. சடங்கு முறைகளை, ஏன்னா அது அவங்களுடைய குலதெய்வம், கிட்டத்தட்ட அந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த நாட்டுப்புறத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வங்கிறப்போ அந்த வழிபாட்டு முறை அந்த பூமியில் அந்த மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியை கொண்டு வந்து நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். தாந்திரிகம் இருக்கக்கூடிய இடம், மாந்திரிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே மந்திரம் ஜபிக்கக்கூடிய இடம்ங்கிறது தான் தமிழ்நாடு. நம்மளது கேதுவோடைய அம்சம் இருக்கக்கூடியது. கேரளா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நீர் தத்துவம் இருக்கும், ராகுவோடைய தத்துவம் இருக்கும், தாந்திரிகம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ எந்த பூமியில் என்னென்ன மந்திரங்கள் நம்ம உபதேசம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அவரை பற்றி, இப்போ விஷ்ணுமாயா பற்றி பேசணும், அதிசயமான கதைகள் தான் நிறையா இருக்கும். அந்த அதிசயமான கதைகள்லாம் என்னென்னா ஒவ்வொரு